வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி காலிஃப்ளவர் வச்சு தாங்க டிஷ் செய்ய போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி காலிஃப்ளவர் கிரேவி செய்யலாங்க. இது ஒயிட் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த காலிஃப்ளவர் கிரேவி. ஸோ காலிஃப்ளவர் கிரேவியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம காலிஃப்ளவர் கிரேவியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணிக்கலாங்க. நான் அதுக்காக பாருங்கள் ஒரு கடாயில் நல்லா சுடு தண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம காலிஃப்ளவரை ஆட் பண்ணி விட்டுறலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணி விட்ருங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கொதி வந்துடட்டுங்க. அப்போ தான் நம்ம இதில் தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம். ஸோ லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னா நம்ம இதையே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் பாருங்கள். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடித்து எடுத்து வச்சுக்கலாம். நாம் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாங்க. பாருங்கள் ஆயில் போட்டுட்டு ஆயில் காஞ்சதுக்கு அப்புறமா நாம் இதில் ஒரு 2 கிராம்பு கொஞ்சோண்டு பட்டை பாருங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு பிரியாணி இலை அதுவும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதையும் கொஞ்சம் நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருலாங்க. வதங்கட்டும். பாருங்கள் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள் ஒரு பவுலில் அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணி விட்டுருலாம். மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 4 தக்காளி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தக்காளியும் நல்லா எண்ணெயில் வதங்கணுங்க. பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வதங்கட்டும். பாருங்கள் நல்லா தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு வதக்கி விட்டுறணும். நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் தக்காளி. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த காலிஃப்ளவர் கிரேவிக்கு தேவையான காரத்துக்கேற்ப 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா கரம் மசாலா எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோம்பு தூள் எடுத்துக்கலாங்க. அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சீரகத்தூள் எடுத்துக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டாக நாம் மல்லித்தூள் எடுத்துக்க போகிறோம். மல்லித்தூள் மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கிரேவி கொஞ்சம் நம்மளுக்கு திக்காக கிடைக்கும். ஸோ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ இந்த மசாலா கொஞ்சம் நம்ம எண்ணெயில் வதக்கணுங்க. நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கணும். கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாம். பாருங்கள் கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரேவி பார்த்திங்கன்னா தண்ணியாட்டு இருந்தாலும் உங்களுக்கு கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடும். ஸோ பாருங்கள் நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கலாம். இன்னும் திக்காக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூடி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள் நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணுங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கிற மாதிரி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்கும். பாருங்கள் நல்லா உப்பெல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம ஒரு தட்டம் போட்டு இதை மூடி வச்சுக்கலாம். பாருங்கள் அவ்வளோதான் இருக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டுங்க. மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். பாருங்கள் ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. வாவ் நல்ல வாசனையாக இருக்குதுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள் இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு கிரேவி திக்காயிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாங்க. நான் தண்ணியை வடிகட்டிச்சு நான் ஒரு பவுலில் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த காலிஃப்ளவரை நம்ம இதில் ஆட் பண்ணி விட்டுறலாம்.
பாருங்கள் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. லோ ஃப்ளேம்லேயே இந்த காலிஃப்ளவர் வந்து உங்களுக்கு நல்லா குக் ஆகிடும். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இனி குக் பண்ணணும். இருக்கட்டும். நாம் இதையும் ஒரு தட்டம் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நம்ம கொதிக்க விட்டுறலாங்க. காலிஃப்ளவரும் கொஞ்சம் இந்த கிரேவியோட மசால் வாசனையோட ரெடி ஆயிரும். பாருங்கள் நல்லா லோ ஃப்ளேமில் கொதிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு கிரேவி நல்லா சூப்பராக நல்லா கமகமன் வாசனையோட நம்மளுக்கு காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இதில் இன்னொரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி தேங்காவை நல்லா பால் மாதிரி அரைச்சி வச்சுருக்குறேங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம அந்த கிரேவியில் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணுறப்ப. பாருங்கள் நல்லா வந்து இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்மளுக்கு கொதிச்சா போதுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சுதுன்னா நம்மளுக்கு ஓகேவாக இருக்கும். பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ லைட்டாக நம்ம வாசனைக்காக கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டுறலாம். அவ்வளோதான் பாருங்கள். ஒரு மிக்ஸ் பண்ணினீங்கன்னா நம்மளுக்கு காலிஃப்ளவர் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கமகமன் வாசனையோட. இது பார்த்திங்கன்னா நீங்கள் சூடாக ஒயிட் ரைஸுக்கு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அதை விட பாருங்கள் நல்லா சப்பாத்திக்கு எடுத்துருக்கப்ப ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு காலிஃப்ளவர் உடையாமையே உங்களுக்கு நல்லா சூப்பராகவே பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கிரேவியில். ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் நான் இப்போ பார்த்திங்கன்னா சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டேன். ஸோ நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி காலிஃப்ளவர் கிரேவியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நம்ம நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில். அது வரைக்கும் நன்றி. பாய்.